So in this chart we are going to practice another ozone lysis reaction. Okay, ozone lysis reaction oda main application நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா டபுள் பாண்ட் வந்து எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதா. ப்ராடக்ட் கொடுத்தா அது நமக்கு வந்து ரியாக்டன் கண்டுபிடிக்கிறதா நமக்கு வந்து ozone lysis ஓட மெயின் அப்ளிகேஷன். இங்க வந்து ஒரு another எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ப்ரோபனல் வந்து ஃபார்ம் ஆகுது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பென்டேன் 3 வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப ப்ரோபனல் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? ப்ரோபனல் 3 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் இல்லையா? அப்ப CH3 CH2 CHO இதான் வந்து நமக்கு வந்து ப்ரோபனல். அப்புறம் பென்டேன் 3 நமக்கு வந்து 5 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அப்ப நமக்கு என்ன CH3 CH2 CH2 இல்ல இங்க வந்து C டபுள் பாண்ட் வந்துரும் இல்லையா? மூணாவது பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து வரணும். அப்ப டபுள் பாண்ட் O இங்க நமக்கு என்ன CH2 CH3 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, சோ இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. பென்டேன் 3 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ப்ரோபனல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த மாலிக்யூல் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ரெண்டு ஆக்சிஜன் வந்து ஒண்ணா வர்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இல்ல இப்படியே கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த ஆல்டிகைட் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரெண்டு ஆக்சிஜன் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஆக்சிஜன் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3 கிடைக்கும் இல்லையா? CH3 CH2 இந்த CH வந்து இருக்குது, இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து டபுள் பாண்ட் வந்து வந்துரும். அப்ப டபுள் பாண்ட் கார்பன் வந்து வந்துரும். அப்ப இந்த பக்கம் ஒரு CH2 CH3, கீழ ஒரு CH2 CH3, இங்க ஒரு CH2 CH3, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு CH2 CH3. அப்ப what is the name of this molecule? எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 2 3 4 5 6 வந்து இருக்குது இல்லையா? 6ல மூணாவது பொசிஷன்ல நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது வந்து சிக்ஸ்த் கார்பன். அப்ப தேர்ட் பொசிஷன் வந்து எத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப 3 எத்தில். ஓகே, சோ 3 எத்தில் ஹெக்ஸ் 3ஈன். இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீட் அட் ஜெயில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து இதுல பேஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்கும். இது நல்லா தரவா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க.